ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னையில் 145வது வார்டில் அரசிற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் தனியாரால் முடக்கப்பட்டிருப்பதாக அந்த வார்டின் கவுன்சிலர் சத்யநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரவாயிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தனது வார்டில் 1.14 ஏக்கர் நிலம் கடந்த 50 ஆண்டுகளாக தனியார் நிறுவனத்திடமிருந்து வருவதாக கூறினார். அந்த இடத்தில் 800 சதுர அடியில் சுகாதார மையம் கட்டுவதற்கு கோரிக்கை விடுத்தபோது போதிய இடமில்லை என தனது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக அவர் வேதனையுடன் தெரிவித்தார். பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இடங்கள் தேவைப்படுது. எங்கள் ஊரில் ஒரு ஏக்கர் 14 சென்ட் அரசு நிலம் இருக்குது. இந்த நிலத்தை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் 2020ஆம் ஆண்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் போயிட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் போயிட்டு மனு அளித்தோம். சுமார் 100 கோடி மதிப்புள்ள அந்த நிலத்தை அரசாணையை ரத்து செய்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்து எங்கள் ஊரிலே வசிக்கக்கூடிய இந்த 1 லட்சம் மக்களுக்கும் அந்த இடம் சொந்தம் என்பதை உறுதி செய்யும் விதமாக அந்த இடத்தை மீட்டு எங்கள் ஊர் பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.